ஹரி ஓம். ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஒரு 70+ இயர்ஸ் ஏஜ் உள்ள ஒரு லேடி வந்தாங்க. அவங்க வந்து ப்ரொஃபஸர். அவங்க பயங்கரமான வீசிங். செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய ஹிஸ்டரிலாம் பார்க்கும்போது சிஓபிடி அப்படின்னு பார்த்தோம். அதாவது கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர்னு பேரு. நான் என்ன பண்ணேன், ஒரு மண்டலம் மெடிசன் கொடுக்குறேன். அவங்கள ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி என்ன கொடுக்கணுமோ அந்த ஒரு மண்டலம் மெடிசன் முடிச்ச உடனே அவங்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுது. அவங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா? டாக்டர், நான் உங்களை வந்து என்னுடைய சின்ன வயசுல பார்த்துருக்கலாம், ஆனா நீங்க அப்ப பிறந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன மேடம், என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, நீங்க கியூர் பண்ணிருந்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். நான் வந்து கல்யாணம் பண்ணிக்காத காரணமே இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணேன். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, என்னுடைய நீஸ் ஒருத்தர் இருக்காங்க மும்பையில், அவங்களுக்கு குழந்தை பிறக்கல, காரணம் வந்து இதே மாதிரி வீசிங் தான், நான் அவளை வர சொல்றேன் அப்படின்னாங்க. அவங்களும் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் மெடிசன் கொடுத்தோம். ஒரு கோர்ஸ் மெடிசன் முடிச்ச உடனே அவங்களுடைய வீசிங்கும் போயிடுத்துங்க, அவங்க கன்சீவும் ஆனாங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். இதை உங்களோட ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாசம் 3rd வெனஸ்டே இந்த சிஓபிடி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான். யாருக்கெல்லாம் ரொம்ப நாளா வீசிங் இருக்கோ அவங்க குருபாலாக்குவாங்க. இன்டகிரேட்டட் மெடிசன்ல உங்களுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை கியூர் பண்ணணும். எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ எங்களுடைய ஆயுர்வேதா டீமும் ஹோமியோபதி டீமும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம், வந்து குணமாறதுக்கு முயற்சி பண்ணலாம். நன்றாக குருவாழ்க, குருவே துணை.